பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான தக் லைஃப் திரைப்படம் 37 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவான இந்த படத்தின் மீது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்ததா இல்லையா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். படம் பார்த்த அனைவரும் படத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக இது மணிரத்னம் படமே கிடையாது என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள். மணிசாருக்கு என ஒரு தனி டெம்ப்ளேட்டே இருக்கிறது. இது இந்த படத்தில் தெரியவே இல்லை என்றும், அவருடைய படங்களை எடுத்து பார்த்தோமேயானால் வன்முறை என்பது பெரிதாக இருக்காது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வன்முறை காட்சிகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. இது கமலுக்கு லாபத்தை தந்தாலும் எதிர்பார்த்த வசூலை இந்த படம் பெறவில்லை. படத்தின் பெரிய பிளஸ் என்னவென்றால் படத்தில் அமைந்த பாடல்கள் தான். 3 பாடல்கள் மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக முத்தமலை பாடல் ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது. படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இந்த பாடலை சின்மயி பாட அவருடைய குரலில் கேட்பதற்கு மிக அற்புதமாக இருந்தது. படத்தின் இந்த பாடலை பாடியவர் பாடகி தி. இசை வெளியீட்டு விழா அன்று அவர் ஊரில் இல்லாததால் அவருக்கு பதிலாக சின்மயி இந்த பாடலை பாடினார். அவருடைய குரலில் இந்த பாடலை கேட்ட அனைவருமே மெய்மறந்து போய்விட்டனர். அதிலிருந்து சமூக வலைதளங்களில் சின்மயி மிகவும் ட்ரெண்டிங்காக மாறினார். இந்த நிலையில் பிரபல இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் முத்தமலை பாடல் பற்றி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பாடலை கேட்டு நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து போய் உயிரில் மின்சாரம் பாய்ந்து கேட்டது முதல் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இதெல்லாம் உலகில் ஒரே மனிதனால் நம் ஏ.ஆர். ரகுமான் அவர்களால் மட்டுமே முடியும் என முத்தமலை பாடல் பற்றி பதிவிட்டிருக்கிறார். இது தற்போது வைரலாகி வருகிறது.